துக்கம் சந்தோஷமாய் மாறும். நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக இன்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 பேர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது எந்த காரியத்தை அவர்கள் கேட்டாலும் தான் தருவதாக இந்த இடத்தில் ஆண்டவர் சொல்கிறார். என் அன்பிற்குரியவர்களே, ஜெபமே பண்ண முடியாத சூழ்நிலையில் தவிக்கும் நேரமும் நமக்கு வரும். அப்பொழுது தேடுகிறோம், ஐயோ யார் எனக்காக ஜெபிப்பார்கள், என்னோடு என் நிலைமை உணர்ந்து யார் ஜெபிப்பார்கள்? இயேசு சொன்னார், ஒரு மனப்பட்டு 2 பேர் ஜெபித்தால் நடக்கும் என்றார். எனவே ஒரு மனம் கொண்டு நம்முடைய பாரத்தை தன் பாரமாக கொண்டு ஜெபிக்கிறவர்களை நாம் தேட ஆரம்பிக்கிறோம். கலாத்தியர் 6:2 சொல்கிறது, நீங்கள் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒருவர் பாரத்தை மற்றவர் தன் பாரமாக எடுத்து ஜெபிப்பதுதான் ஜெபம். அதுதான் ஒரு மனம். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 12:15, அழுகிறவர்களுடனே கூட நீங்களும் அழுங்கள். அதே துயரத்தோடு அழுங்கள். அதுதான் ஒரு மனம். வேதம் சொல்லுகிறது, ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இவ்விதமாக ஒரு மனதை குறித்து கேட்போமா? 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? இந்த ஒரு மனத்தை நாம் எப்படி பெறப்போகிறோம்? யாரிடமிருந்து பெறப்போகிறோம்? 2 நாளாகமும் 30:12 சொல்கிறது, நம் உள்ளத்தில் வந்து வசிக்கும் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே, தேவாதி தேவன் தாமே மனங்களை ஒருமைப்படுத்துவார். நீதிமொழிகள் 17:17 சொல்கிறது, சிநேகிதன் எக்காலத்திலும் சிநேகிப்பார். உண்மையான சிநேகிதன் ஒரு நாளும் விலகி போக மாட்டான். சின்ன காரியத்திற்கு சண்டை போட்டு கொண்டு போக மாட்டான். என் அன்பிற்குரியவர்களே, உண்மை நண்பர்கள் எப்படி இருப்பார்கள்? 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களில் இப்படி வாசிக்கிறோம். யோனத்தான், தாவீது என்ற இருவர் இருந்தார்கள். யோனத்தானுடைய ஆத்மாவும் தாவீதின் ஆத்மாவும் ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் தாவீதை தன் உயிரை போல சிநேகித்தான். நீதிமொழிகள் 23:19 சொல்கிறது, தண்ணீரில் முகத்துக்கு முகம் ஒத்திருப்பது போல சிநேகிதருடைய இருதயமும் ஒன்றுக்கொன்று ஒத்திருக்குமா? அதுதான் உண்மை சிநேகிதன். கவலைப்படாதிருங்கள். பிரார்த்தனை செய்வோமா? அன்புள்ள ஆண்டவனே, எங்கள் பரம தகப்பனே, அது பிள்ளைகளுடைய கண்ணீரை பாரு சுவாமி, பாரு ராஜா, பாரு சுவாமி. மனம் இறங்கும், மனம் இறங்கும். உன் வெட்கத்திற்கு பதிலாக 2 அத்தனையான பலன் வரும் என்று சொன்னீரே, மது பிள்ளைகளுக்கு செய்யும் ஐயா, செய்யும். நீர் பெரியவராக இருக்கிறீர் என்பதை நிரூபியும். மது பிள்ளைகள் வாழ்விலே நீர் பெரியவர் என்பதை நிரூபியும் சுவாமி. அவர்களுக்கு அற்புதங்களை செய்யும் சுவாமி. வெட்கப்பட்ட அதே இடத்திலே 2 மடங்கு அவர்களை கனம் பண்ணும் சுவாமி. விரும்பி வாஞ்சித்து காத்து கொண்டிருந்த சகல பாக்கியங்களும் அவர்களை துன்புறுத்தின அதே மக்கள் முன்பதாக அவர்களுக்கு வரட்டும் ராஜா, வரட்டும். நீர் கொண்டு வந்து கொடும் ராஜா. அந்த பிள்ளைகளை உயர்த்தும் ராஜா. பிள்ளைகளை வாழ்ந்திருக்க செய்யும். அது மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.